டீம் ஆஹா என்னப்பா காலங்காத்தால இருந்து ஒரே பிஆர் டீம் பஞ்சாயத்தா போயிட்டு இருக்குது. ஆனா வீட்டுக்குள்ள சௌந்தர்யா ஒத்துக்கிட்டாங்க ப்ரோ, எனக்கு பிஆர் டீம் இருக்கு. ஆமா எனக்கு பிஆர் டீம் இருக்கு, என்ன ப்ரோமோட் பண்ண இருக்கதா செய்றாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனா சௌந்தர்யா ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்ட விஷயத்தை எடுத்து போட்டு வெளியே அடி அடிச்சிட்டு இருக்காங்களப்பா. வெளியே எடுத்து போட்டு பாத்தீங்களா சௌந்தர்யா ஒத்துக்கிட்டாங்க பாத்தீங்களா, இதுக்கு என்னடா பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா எடுத்து போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அடிக்கிறதெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா சௌந்தர்யாக்கு ஆப்போசிட்ல இருக்க இன்னொருத்தருக்கான ஒரு ஃபேண்டம் தான். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, பிஆர் டீம் கிடையாது, நெகட்டிவ் பிஆர். ஓகேவா, பிஆர் டீம் அப்படிங்கறத திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், லாஸ்ட் சீசன்ல இருந்து இந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்கேன். பிஆர் டீம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும், அவங்கள ப்ரோமோட் பண்ணிக்கிறதுக்கு எல்லாருமே வச்சிருப்பாங்க. நீங்க மீடியாக்குள்ள வந்துட்டீங்கனாலே உங்களுக்கான ஒரு ப்ராஜெக்ட்டை நீங்க வந்து ப்ரோமோட் பண்ற கண்டிப்பா நீங்க டீம் வச்சு தான் ஆகணும். ஓகேவா, ஏங்க நார்மலா வெளியே ஒரு ஆல்பம் சாங்கோ, அதுக்கு நான் ஆல்பம் சாங்னு கம்மிலாம் நீங்க எடுத்துட்டு வந்துடக்கூடாது. ஒரு பொதுவா சொல்றேன், ஒரு ஆல்பம் சாங்கோ இல்லைன்னா ஒரு போட்டோ ஷூட்டோ ஏதாவது சம்திங் ஏதாச்சும் ஒரு சின்னதா ஒரு விஷயம் இவங்க பண்ணியிருந்தா கூட அவங்க மீடியா பர்சனா இருக்குமோ அவங்கள அவங்க ப்ரோமோட் பண்ணிக்கிற கண்டிப்பா ஒரு டீம் வச்சு அந்த விஷயத்தை பயங்கரமா ப்ரோமோட் பண்ணி பூஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, அது கண்டிப்பா இருக்கும். ஏன்னா முத்துக்குமரன் வீட்டுக்கு ரொம்ப தெளிவா ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, கவனிச்சிங்களா, ரொம்ப தெளிவா ஒரு பாயிண்ட் சொன்னா அவன் சௌந்தர்யாவை தான் சொன்னான் பிஆர் டீம். நான் அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொன்னேன் தெரியுமா, இப்போ நம்ம இருக்கிற ஜெனரேஷன் அப்படித்தான், நம்ம ஃபுல்லாவே சோஷியல் மீடியால தான் இருக்கோம். அப்படியே ஃபுல்லாவே நம்ம சோஷியல் மீடியா தான் உலகம்னு சொல்லி ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்போம். அப்படி இருக்கும்போது அதுல யாரையா ஒருத்தரை பத்தி பாசிட்டிவாவோ இல்ல நெகட்டிவாவோ கொண்டு வரும்போது மக்கள் அதை தான் நம்புவாங்க. நீ பாசிட்டிவா போடுறியா, ஓ இப்படி இருக்காங்களான்னு சொல்லி நம்புவோம். அதே மாதிரி ஒருத்தரை பத்தி நெகட்டிவா போடுறியா, ஓ இவங்க இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதை தான் மக்கள் முக்கவாசி நம்புவாங்க. எடுத்த அடுப்புல ஷோவெல்லாம் ஃபுல்லா 24/7 பார்த்து அதை நம்ப மாட்டாங்க. சோஷியல் மீடியால என்ன வருது அதை பார்த்து நம்புற கும்பல் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா, சோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப சோஷியல் மீடியால நீங்க உங்களை ப்ரோமோட் பண்ணிக்கிற ரொம்ப தேவையான ஒரு விஷயம், கண்டிப்பா நீங்க உங்களை ப்ரோமோட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா, அத வீட்டுக்குள்ள நிறைய பேர் ரொம்ப ஓபனா சொல்லிட்டாங்க. ஆனா என்ன சௌந்தர்யா மட்டும் ஒத்துக்கிட்டாங்க எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருக்க நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா தீபக் அண்ணனுக்கு இல்ல அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் ரொம்ப ஓபனா சொல்றேன், தீபக் அண்ணன் கிடையவே கிடையாது. ஓகேவா, ஆனா மத்த எல்லாருக்கும் இந்த வீட்டுக்குள்ள இருக்கதா செய்யுது, அவங்கள ப்ரோமோட் பண்றதுக்கு குட்டி குட்டியா ஒரு டீம் வைக்க தான் செஞ்சிருக்காங்க. இல்லாமலாம் இல்ல, சௌந்தர்யா ஒத்துக்கிட்டாங்க, இன்னும் ஒரு சில பேர் ஒத்துக்காம எங்களுக்கெல்லாம் அப்படி எதுவும் இல்லைங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இந்த சீசன்ல என்ன பிரச்சனை இருக்கு தெரியுமா, பிஆர் டீம் பிரச்சனை இல்ல, நெகட்டிவ் பிஆர் தான் பயங்கர பிரச்சனை போயிட்டு இருக்கு. நெகட்டிவ் பிஆர்னா லாஸ்ட் சீசனை பொறுத்த, லாஸ்ட் சீசன் ஆக்சுவலா அந்த பிஆர் அப்படிங்கிறது பயங்கரமா வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு. லாஸ்ட் சீசன் ஒருத்திக்கு நம்ம கவனிச்ச ஒருத்திக்கு அவங்கள சப்போர்ட் பண்ணிப்பாங்க, அவங்கள ப்ரோமோட் பண்ணிப்பாங்க, அந்த விஷயங்கள் மட்டும் தான் வெளியே பயங்கரமா இருந்துச்சு. ஆனா இந்த சீசன் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் பிஆர், அவங்க டீம் ஆட்களை பயங்கரமா ஏத்தி பேசுறதெல்லாம் தவிர்த்து ஆப்போசிட்ல இருக்க ஆளை போட்டு டவுன் பண்றதே ஒரு வேலையா வச்சிருக்காங்க. அது வந்து ரொம்ப ஓபனா என்னால பார்க்க முடியும். ஆனா இதுல இன்னொரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், யார் டீம் எப்படி பண்றாங்க நமக்கு தெரியவே தெரியாது. நீங்க நினைக்கலாம் சௌந்தர்யா போட்டோ ஒருத்தவங்க வச்சிருக்காங்க, சௌந்தர்யாக்கான ஃபேன் பேஜ் போல, நோ அது வாய்ப்பே கிடையாது. முக்காவாசி என்ன பண்ண தெரியுமா, இன்னொருத்தருக்கான ஃபேண்டமா இருக்கும். சௌந்தர்யாக்கான அந்த சிடிபி எல்லாம் எடுத்து வச்சு, அதான் அந்த காமன் டிபி இருக்கும்ல, அந்த காமன் டிபி எல்லாம் எடுத்து வச்சு சும்மா ஆப்போசிட்ல இருக்க முத்துக்குமாரனே இல்ல ஜாக்லினை டவுன் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. அப்படி டவுன் பண்ற மாதிரி பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா என்ன சௌந்தர்யாவை தான் போய் பாதிக்கும். அப்போ சௌந்தர்யாக்கான டீம் தான் இப்படி பண்றாங்கன்னு சொல்லி சௌந்தர்யாவை தான் பாதிக்கும். இது ஒருத்தவங்க நீங்க உங்களுக்கே தெரியாம ஒரு சில வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க இங்க ரெண்டு டீமை மட்டும் வச்சு அடிச்சிட்டு இருக்கீங்க, முத்துக்குமரன் சௌந்தர்யா மட்டும் அடிச்சிட்டு இருக்கீங்க. இதுக்கு நடுவில் ஒருத்தவங்க உட்கார்ந்து வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க தான் இருக்கிறதுல மிகப்பெரிய ஆள். அதை வந்து கண்டிப்பா நீங்களே புரிஞ்சுப்பீங்க. நீங்க இந்த சோஷியல் மீடியால பாக்குறீங்களா நிறைய விஷயங்கள், ஒருத்தரை டவுன் பண்ணி பேசுற மாதிரி ஒரு ஃபேண்டம் இருக்கும். இப்ப சௌந்தர்யா ஃபேண்டம், முத்துக்குமரன் ஃபேண்டம் இருக்கும். இந்த ஃபேண்டம் இன்னொருத்தரை டவுன் பண்ணி பேசுற மாதிரி இல்ல ரொம்ப டிகிரேட் பண்ற மாதிரி ஒரு சில வேலைகளை பார்ப்பாங்கல்ல, அதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி அவங்களுக்கான ஃபேன் பேஸ் இருக்காது, இன்னொருத்தவங்களுக்கான ஒரு டீம் ஒர்க்கா இருக்கும். ஓகேவா, சோ அந்த வகையில எனக்கு இந்த சீசன்ல பிடிக்காத ரெண்டு விஷயத்தை ஓபனா சொல்லிடுறேன். நான் ரீசெண்டா கவனிச்ச வரதுக்கு சௌந்தர்யாக்கான அந்த சிடிபி இருக்குல்ல, அந்த காமன் டிபி வச்சுக்கிட்டு முத்துக்குமரனை பத்தி பயங்கரமா ஒரு சில விஷயங்களை பண்ணாங்க. முத்துக்குமரன் வந்து மிடில் கிளாஸ் கிடையாது, முத்துக்குமரன் என்ன வெஜ்ஜி தான் சாப்பிடுவானா, முத்துக்குமரன் நடிக்கிறான், முத்துக்குமரன் வந்து தங்க நகை போட்டிருக்கான், முத்துக்குமரன் வந்து துபாய்லாம் போயிருக்கான், அப்போ இவன் அப்பாவுக்கு செருப்பு கூட வாங்கி கொடுக்க முடியலன்னு சொல்லி சீன் போடுறான், இதெல்லாம் நடிப்புன்னு சொல்லிட்டு அதான் அந்த சௌந்தர்யாக்கான சிடிபி இருந்துச்சு. நமக்கு தெரியாது அது சௌந்தர்யாக்கான ஃபேனா இல்ல வேற யாருக்கான டீம் சௌந்தர்யாவை டவுன் பண்ணி இந்த வேலையை பார்க்கறாங்களோட நமக்கு தெரியாது. ஆனா நம்ம பார்த்தோன்னு என்ன நினைப்போம், சௌந்தர்யாக்கான ஃபேன் தான் நினைப்போம். ஓகேவா, அப்படி இருக்கும்போது சௌந்தர்யாக்கான அந்த ஃபேண்டம்ல இருக்க நிறைய பேர் தான் இந்த விஷயங்களை எடுத்து போட்டு உடைச்சிட்டு இருந்தாங்க. முத்துக்குமரன் எப்படி நல்லா தெரிஞ்சுக்கணும், முத்துக்குமரனை ஃபாலோ பண்ண, இப்ப நான் முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்றேன் நீங்க வந்துடக்கூடாது. நான் நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல பார்க்க போறேன். நான் முத்துக்குமரன் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 இயர்ஸ்க்கு மேல ஃபாலோ பண்றேன். ரேண்டமா தான் ஃபாலோ பண்ணேன். ஏன்னா முத்துக்குமரனை பொறுத்தவரைக்கும் ஷார்ட்ஸ் நிறைய போடுவாப்ல, நிறைய அரசியல் பேசுவாப்ல. சடனா ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து ஏதாவது நம்ம சைட்ல போயிட்டு இருக்குன்னா அந்த பஞ்சாயத்து எடுத்து ஒரு சின்னதாக ஒரு கிளிப் மாதிரி பண்ணுவாப்ல. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சும்மா நான் ரேண்டமா ஃபாலோ பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம நல்லா அப்பப்போ இந்த நாட்டுக்கோழி குழம்பு அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து சாப்பிட்ற மாதிரிலாம் நிறைய சீன் பண்ணுவாப்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நான் முன்னாடி இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா, எனக்கு நான் கவனிச்ச ஒருத்திக்கு முன்னாடி இருந்தே அவர் வந்து பெருசா அந்த தங்க நகை போட்டு புல்லட் பைக் அப்படிலாம் கிடையாது. ரீசெண்டா அவர் கொஞ்சம் கொஞ்சமா
அந்த மீடியாக்குள்ள வந்து சில யூடியூப் சேனல்ஸ்ல கொஞ்சம் ஆங்கரிங் பண்ணி அப்படி வந்து தான் அதுக்கப்புறம் தான் அந்த ஒவ்வொரு விஷயங்களை நான் நோட் பண்ணேன். டப்புன்னு எடுப்புல மொத்தமா ஒரே நல்ல ஒரு ஷோ பண்ணல. நான் கவனிச்ச வரதுக்கு பொறுமையா ஒரு செயின் வந்துச்சு நினைக்கிறேன். அப்புறம் பைக் வந்துச்சு, அப்புறம் கை செயின் வந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒன்னு பொத்துட்டு எங்க இருந்து வந்துடாது. அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா இதை எடுத்திருப்பான். ஓகேவா, துபாய்க்கு போயிருக்காங்க, அப்பா அம்மா கூட்டு போயிருக்காங்க, இவெல்லாம் மிடில் கிளாஸ் ஆகுங்க. துபாய்க்கு யாரும் போகக்கூடாதா என்ன? அப்போ எனக்கு புரியல, துபாய்க்கு போறதுல என்னங்க இருக்கு? காசு இருந்தா போலாமேங்க, அதுக்கு சம்பாதிச்சா நீங்க யார் வேணா போலாங்க. துபாய்க்கு போயிட்டு துபாய்க்கு போயிட்டான், பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் தங்கியிருந்தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் துபாய்க்கு போனீங்கன்னா நீங்க அப்படிதான் ஸ்டே பண்ண முடியும். அங்க உள்ள ஹோட்டல்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். ஓகே, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. ரெண்டாவது, அவன் அவங்க அப்பா அம்மாவை தானே கூட்டு போனா, அவன் அவங்க அப்பா அம்மா கனவை இது பண்றதுன்னு கூட்டு போனா, புரியுதா இல்லையா? அது அவங்க அப்பா அம்மாக்கான ட்ரீமை இது ஃபுல் பண்ணணும்னு சொல்லி தான் கூட்டு போனான். அவன் ஒன்றும் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட அவன் ஃப்ரெண்டு கூட போல. நீங்க சொல்ற மாதிரி பணத்தை வச்சு விளையாடுறான்னா அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஃப்ரெண்டு கூட போயிருந்தா பணத்தை வச்சு விளையாடுறான்னு சொல்லலாம். அவன் அவங்க அப்பா அம்மாக்கான ஒரு ட்ரீம், அவங்க அப்பா அம்மா வந்து இப்படி வச்சு பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அவன் சம்பாதிச்சு கூட்டு போயிருக்கான். இதை டவுன் பண்ணி நிறைய பேர் பேசுனாங்க. அப்படி இதை டவுன் பண்ணி நிறைய பேர் பேசுறாங்க. இத்தனை நாள் இதை எடுத்து நான் ஓப்பனா பேசினது இல்லை. நான் பேசலாம் நினைப்பேன், பட் அதை ஓப்பனா பேசினா உடனே என்ன வந்து சொல்லுவாங்க முத்துக்குமரன் பிஆர்னு சொல்லிட்டு அந்த விஷயம் நான் பேச வரும்ல. இதுதான் நான் சொல்றேன் நெகட்டிவ் பிஆர்னு சொல்லி. ஒருத்தன் ஒன்று பண்ணியிருக்கான், அந்த பண்றதெல்லாம் இப்படித்தான் இருக்குது, அவன் இப்படித்தான், அவன்கிட்ட காசு இருக்குது, அவன்கிட்ட எல்லாம் இருக்குது, அவன் நடிக்கிறான், அப்பாவுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு டிராமா கிரியேட் பண்றான்னு சொல்லிட்டு டவுன் பண்றீங்க தெரியுமா? இதுதான் தப்பு. இது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம ஒரு மாஸ் பண்றோம், நம்ம வந்து முத்துக்குமரன் டவுன் பண்றோம்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க. வாய்ப்பே கிடையாது. அது யாரை பாதிக்கும்னா சௌந்தர்யாவை தான் பாதிக்கும். புரியுது? அது சௌந்தர்யாவை தான் பாதிக்கும். ரெண்டாவது, இதே சௌந்தர்யா விஷயங்களை என்னால் கவனிக்க முடிச்சு. சௌந்தர்யா விஷயங்கள் என்னன்னா, சௌந்தர்யா எதுவுமே பண்ணல, கலரா இருக்கிறதுனால மட்டுமே சர்வே ஆகுறா, வெள்ளையா இருக்கிறதுனால மட்டுமே சர்வே ஆகுறா, அவ வந்து கியூட்டா இருக்கா, அது மட்டும் இல்லாம இந்த 17 லட்சம் ரூபா அந்த ஸ்கேம் எல்லாம் போய் அந்த மாதிரி ஒரு டிராமா போடுறான்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒரு சைடு டீம் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஓகேவா, இதுவே நான் சொல்றேன், அந்த 17 லட்சம் ரூபா ஸ்கேமுக்கும் அவங்க வந்து ஒரு விளக்கம் போட்டாங்க. அந்த 17 லட்சம் ரூபா ஸ்கேமை பத்தி நிறைய பேர் தெரியாம இருந்தாங்க. அது இப்போ நிறைய பேர் தெரிஞ்சுப்பே நினைக்கிறேன். இப்போ நார்மலா நீங்க யாருக்கா கால் பண்ணாலே எடுத்தடுப்புல நம்ம கவர்மெண்ட் வந்து ஆக்சுவலா ஒரு ஆட்டோகால் ரெக்கார்ட் ஒன்று இது பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அது என்ன ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க நினைக்கிறீங்க? சௌந்தர்யா ஒரு ஸ்கேம் சொன்னாங்களா, அந்த ஸ்கேம்க்கான ஒரு இது அது. ஓகேவா, சும்மா ரேண்டமா ஒரு வீடியோ கால் வரும், நீங்க அட்டெண்ட் பண்ணீங்க, ஆப்போசிட்ல வந்து ஏதோ ஆபீசர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, உங்களை மிரட்டுவாங்க, சம்திங் நிறைய அந்த மாதிரி நிறைய இருக்கு ப்ரோ. ஓகேவா, அந்த மாதிரி கேஸ் நம்ம நாட்டில் நிறைய நடந்துட்டு இருக்குது. அந்த விஷயத்தை தான் சௌந்தர்யா அவங்களுக்கு நடந்ததா சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்க நம்பல. இப்போ கவர்மெண்டே அந்த விஷயத்தை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்கப்பா, இந்த மாதிரி ஸ்கேம் போயிட்டு இருக்குன்னு சொல்லி எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அப்போ நிறைய பேர் சௌந்தர்யா போட்டு அடிச்சாங்க, ஏமாத்துறாங்க, பிளா பிளா சம்திங் நிறைய சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த அவங்க அப்பா பேக்கரி மேட்டரை வச்சு நிறைய பேர் அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா பணக்கார், இவ்வளவு பெருசா வச்சிருக்காங்க, இவ்வளவு பெருசா வச்சிருக்காங்க, ஆனா இப்படி நடிக்கிறாங்க. அதான் சொல்றேன், நீங்க எப்படி முத்துக்குமார் அந்த மிடில் கிளாஸ் மேட்டர் எடுத்து ஒரு வித்தியாசமா ஒரு சீன் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணீங்களோ, அதே மாதிரி சௌந்தர்யாக்கும் அவங்க அப்பா பேக்கரி வச்சிருக்காங்க, இவ்வளவு பெரிய வீடு வச்சிருக்காங்க, blah blah something ஒன்னு கிரியேட் பண்றீங்க தெரியுமா? அதுவுமே நெகட்டிவ் பிஆர் தான். நீங்க இந்த சீசனை பொறுத்தவரை நல்லா கவனிங்களேன். அவன் ஃபேண்டம் அவன் ஆட்களை ப்ரோமோட் பண்றதை விட்டுட்டு அடுத்த ஆட்களை குறைச்சு பேசுறதே ஒரு முழு நேர வேலையை வச்சுட்டு சுத்துறாங்க. ஓகேவா, இதுதான் பிரச்சனை. நீங்க உங்களை ப்ரோமோட் பண்ணிட்டீங்கன்னா மக்கள் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஓகேவா, நீங்க உங்களை ப்ரோமோட் பண்ணீங்கன்னா கண்டுக்காம போயிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் அவங்களை ப்ரோமோட் பண்றதை தவிர அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஒரு நபரை டவுன் பண்ணி காலி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சில வேலைகளை பாக்குறாங்க. அந்த வேலைகள் தான் மக்களை வெறுப்பேற்றி விட்டு இந்த மாதிரி ஒரு நெகட்டிவா கொடுக்க வைக்குது. ஏன்னா சிம்பிளா சொல்றேன் ப்ரோ, எனக்கு ஓப்பனா சொல்ல போனா அந்த முத்துக்குமார் மிடில் கிளாஸ் மேட்டர் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்போ அவன் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே நானே ஃபாலோ பண்ணுறேன். எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுருப்பான், எத்தனை வருஷம் அவன் கஷ்டப்பட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை சேர்த்து வச்சு அவன் கூட்டு போகிறான். ஏன்னா அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள் உள்ள வரும்போது ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணுறாங்க. முத்துக்குமரன் யாரையும் பெருசாக ஃப்ரெண்டுன்னு எடுக்க மாட்டான், அவனுக்கு வேலை மட்டும் தான் முக்கியம் ஓடிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு. ஸோ ஒருத்தன் கஷ்டப்பட்டு உழைச்சா நீ என்ன வேணா பண்ணலாம், எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம், உனக்கான ட்ரீமை எப்படி வேணா ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டா நீங்க முத்துக்குமரன் வச்சா வைக்கலனா கூட பரவாயில்லப்பா, வைக்கலனா கூட பரவாயில்ல. ஆனா அவன் வச்சுட்டு ஒரு சீன் போடுறான், அவன்கிட்ட எல்லாமே இருக்கு, அவன் நடிக்கிறான்னு ஒன்று சொல்றீங்க தெரியுமா? அதை சொல்லி நீங்க டவுன் பண்ண ட்ரை பண்றீங்க தெரியுமா? இதுதான் தப்பு. இதுதான் இப்போ சோசியல் மீடியால போயிட்டு இருக்குது. இதுதான் பிரச்சனையே. எப்படி? இதுதான் பிரச்சனையே. ஓகேவா, ஸோ தயவுசெய்து வீட்டுக்குள்ளே இருக்க டாபிக் என்ன வேணால் எடுத்து நீங்கள் பேசலாம், அது தப்பே இல்லை. வீட்டுக்குள்ள ஒரு டாபிக் நடக்குதா, இப்படி நடிச்சாங்க அப்படி நடிச்சாங்கன்னு சொல்லி எடுத்து போட்டால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க டாப்பிக்கையும் தாண்டி வெளியே வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் அவங்க பர்சனல் லைஃப் எல்லாம் எடுத்து போட்டு இப்படி பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணியிருக்காங்க, அவன்கிட்ட இது இருக்குது அவன்கிட்ட இது இருக்குது, இப்படி நடிக்கிறாங்க அப்படி நடிக்கிறான்னு போடுறீங்க தெரியுமா? இதுதான் தப்பு. ஆனால் திரும்பியும் சொல்கிறேன், நீங்கள் முத்துக்குமரன் சௌந்தர்யா அந்த 2 பேரை மட்டுமே வச்சு சண்டை போட்டுட்ருக்கீங்க. இந்த 2 பேருக்கு நடுவில் ஒரு ஆள் கேம் ஆடிட்டு இருக்காங்க. அந்த ஆளை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் தப்பிச்சுப்பீங்க. திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறேன், நீங்கள் நினைக்கிறது இந்த 2 பேரை விட நினைக்கிறத விட ஒருத்தர் மிகப்பெரிய டீம் வச்சிருக்காங்க. அது யாருன்னு உங்களுக்கே புரிய நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. பிஆர் டீம் அப்படிங்கிறது எல்லாரும் வச்சிருப்பாங்க ப்ரோ, எல்லாருக்கும் இருக்கும். மீடியாக்குள்ளே வந்தீங்கன்னா எல்லாருமே வச்சிருப்பாங்க. அது தப்பு இல்லை, நெகட்டிவ் பிஆர் தான் தப்பு.